Hey team, welcome. இதெல்லாம் சொல்றாங்க. பச்சையா புழுங்குறோம். ஏன் அப்படி இருக்க? வெல்கம் டு ராயல் ஒயின்ஸ். Hey team, welcome. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ட்ரிப் போறோம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்துட்டு ஒரு ட்ரிப் போறோம். எங்க போறோம்னா காரைக்கால் போறோம். ஏன் காரைக்கால் போறோம்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் இன்னைக்கு வந்துட்டு ரிசப்ஷன். ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு காரைக்கால் போறோம். நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டு பஞ்சி, சந்தோஷ், பிரசன்னா, நம்ம அண்ணன் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வராங்க. எதுல போறோங்கிறத கேட்டீங்கன்னா அப்படியே அந்த பக்கம் திரும்புங்க. நம்ம வந்துட்டு கார்ல தான் போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. டீம் நம்ம பசங்களோட சேர்ந்து முதல் போற ட்ரிப் கார்ல இதுதான். இந்த வீடியோ வேற மாதிரி ஃபன்னா இருக்கும் போது என்னையா அவனுங்க இவனுமே கை தட்ட மாட்டானுங்க. நம்ம அண்ணன் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னாரு, இன்னும் வரவே இல்ல. என்னன்னா ஐயோ அவரே வந்துட்டாரா? ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. அண்ணா வந்துட்டாரு. கிளம்பலாம். சரி, எல்லாம் வெளியில இறங்கிட்டு இவனை ஓட்ட விட்டு என்ன மட்டும் உட்கார வச்சிருக்கீங்க? அண்ணா அவன் தானே ஓட்டுறன்னு இருக்கானே, அதை நீங்களே பாருங்க. பேரிகார்டு தெரிஞ்சு பாருங்க. நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. என்ன பண்ண போறீங்களா? இவன் வேற ஓட்டு தாரி ஊட்டியே நான் பார்த்தது இல்லை. என்ன பதில் சொல்லுவேன்? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? டீம் நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு சந்தோஷ் கார் ஓட்டுறேன் இருக்கா. அடுத்தது மாற்றி மாற்றி அப்படியே ஓட்டிக்கலாம். இல்லைன்னா இப்போ நம்ம நேராக ஏதோ ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்துட்டு எந்த பக்கம் போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம தஞ்சாவூர்லேருந்து அடுத்து மாரியங்கோயிலேருந்து அடுத்து திருவாரூர் பக்கத்தில் நாகப்பட்டினம், அப்படியே அடுத்தது காரைக்கால். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு மாரியங்கோயிலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம அப்படியே கிளம்பிடலாம். ஓகே, இப்போ நான் மாரியங்கோயிலில் நிப்பாட்டிட்டு. ஐயா என்னையா உனக்கு ஏதோ 2 இருக்கு? சரியா ஒரு சீட்டாயா? சரி சாரி சீட்டுங்க. சரி நியூட்ரல்ரா. ஆல்ரெடி நியூட்ரல்ல போட்டு திருவிட்டு அது எங்க திருவுறா? பாலத்துல உண்மையா போப்பா, பாலத்துல இருந்து அந்த என்ன ஆச்சு? பையன் நியூட்ரல்ல போட்டுட்டு அழுத்திக்கிட்டு ஆக்சிலேட்டர் என்ன உருமுதல் நியூட்ரல்ல விழுந்துருக்கு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நம்ம வந்துட்டு அன்னபூர்ணால காலைல சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்து கிளம்பலான்னு இருக்கும். இன்னும் உள்ளே இருந்து இன்னும் ஒருத்தர் இன்னும் இறங்கல, எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க உள்ளே போய் சாப்பிடலாம். சாப்பிட்டு அடுத்து கிளம்பலாம். வந்துட்டு இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. மணி இப்போ வந்துட்டு கரெக்டாக 8:30 மணி ஆகுது. ஸோ இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். வாங்க நம்ம கிளம்பலாம். இப்போ வந்துட்டு மணி 8:30 மணி ஆகுதுன்னா 8:30 மணிக்கு வந்துட்டு வெயில் சும்மா அந்த மாதிரி அடிக்குது. காருக்குள்ளே வந்துட்டு ஏசி போடாமல் உட்காரவே முடியல, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. பிரசனா வந்துட்டு டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெயில் கிழிச்செறியுது. அது வந்து நான் தான் கார் ஓட்ட போகிறேன். யாரு? இருக்கிற 150 கிலோமீட்டருக்கு 10 பேர் ஓட்டலாம். இவ்வளோ நேரம் போராடி ஜன்னல் சீட்டை வாங்கிட்டேன். என்கிட்ட அங்கே உட்காந்து என்ன வர வச்சுட்டேன். அடுத்து நீ டிரைவர் சீட்டுக்கு வேற ஆசைப்பட்டீங்கன்னா இறக்கி விட்டு போயிடுவாங்க. நோ கடுப்பேத்துறார் மயிலாட். இறக்கி விட்டுருவான். நீங்க வாங்கினோமா உட்காந்தாமா சென்டர்ல கூட உட்காந்துக்கிறேன், நான் வண்டி ஓட்டுறேன். இல்ல சென்டர்ல உட்காந்து வண்டி ஓட்டுவா. அப்பா நீ கையில ஓட்டு, இப்படி ஓட்டு, வண்டி ஓட்டு. A few moments later. கொஞ்சம் தூரம் நீயே சொல்லு, எவ்வளவு தூரம் சொல்லு. 2 கிலோமீட்டர். ஐயா இந்த சைடு மாரியங்கோயில்ல விக்கிறியா?
மனச கட்டி போட்டாம உன்ன போல யாரும் இல்ல மாமா தஞ்சாவூர் தாசாங்க சரி, அந்த பாட்டுக்கு நான் வைபான நீங்க எல்லாம் எதுக்காக இவ்வளவு ரொம்ப குஷியா நீங்க? அதுக்கு அர்த்தம் வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன இந்த சாங் வந்து சீனிக்காக டெடிகேட் பண்றோம். சீனிக்கா வந்து கமெண்ட் போட்டுறேன். மச்சானுக்காக இந்த வீடியோ சீனி மச்சானுக்காக. அதான் சரி. சீனி என்ன நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சீனி ஏய் போனை வெயிலே காட்டிட்டு வராதடா, சூடாகும் போது. கொஞ்ச நேரம் ஏசி கிட்ட வைடா, சில்லுன்னு ஆகணும். யா நான்லாம் எங்க வீட்டுல என் போனை ஃப்ரீசர்லயே போட்டு என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஃப்ரீசர்ல அப்படியா? ஆமாண்ணே, அன்னைக்கு பப்ஜி விளையாண்டேன், சரியான ஹீட்டு. டீசர்ல போட்டு மறந்துட்டேன், கெட்டி ஆயிடுச்சு போன். அப்படி கெட்டி ஆயிடுச்சு. ஆமாண்ணே, என்னடா அப்புறம் எடுத்து விளையாண்டு நல்லா ஃபாஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. வேணா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. போனு போயிருந்தா என்ன ஆகாதுண்ணே. ஐயா, அப்ப நெருப்பு குச்சி எல்லாம் கொளுத்தி உள்ள போட்டு பாரு. அதெல்லாம் போட்டா போனு காலி, அவ்வளவுதான். ஃப்ரிட்ஜே காலிடா கம்ப்ளீட். ஒரு 2 minutes 3 minutes அவ்வளவுதான். போன்ல இருந்தா போன் வந்து அதுக்குள்ளே அடிக்கும். அன்னைக்கு வரைக்கும் வச்சுட்டு மறந்துட்டேன். போன் தான் எப்படி தெரியும்? வைப்ரேட் ஆகும்னா ஃப்ரிட்ஜ். ஆமாண்ணே, உண்மையிலே லைட்டா வித்தியாசமான ஆளா ஃப்ரீசருக்குள்ள வச்சுட்டு மட்டும் பாருங்க, நீங்க போன ஃபாஸ்டா இருக்கு. அப்படி புது ஏன் மதர் போன் எல்லாம் பெயிரியா? என்ன ஆகாதுண்ணே. நீ டிஜே போன இதுல ஹீட் ஆகும் போன். இந்த டெக்னாலஜி நீ கண்டுபிடிச்சிருக்க. அது மாதிரி ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நாய் எதை கண்டுபிடிச்சிருக்கு? மாதிரியே அதை கண்டுபிடிச்சிருக்கான். போன் ஹீட் ஆனா ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். ஒரு அளவுக்கு மேல பண்ண அவன் ரொம்ப புத்திசாலி. பாத்தீங்களா எங்க டீம்ல எவ்வளவு பெரிய ஒரு மூலகாரம் வச்சு சேர்ந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் பத்திக்கும். வெடிக்காதுண்ணே. வெடிச்சிரும்டா. கூலிங்ல எப்படி வெடிக்கும்? ஃப்ரிட்ஜ்ல இருக்கப்ப வெடிச்சு கூடிய விரைவில் பாக்கெட்ல இருக்கப்ப தான் வெடிக்கும் போன். கூடிய விரைவில் நியூஸ்ல வரானா இல்லையான்னு மட்டும் உங்களுக்கும் வந்து உங்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வெயில் காலத்துல வந்து போன் ரொம்ப ஹீட்டா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு நியூஸ்ல வரணும்னு ஆசையா இருந்தா போன ஃப்ரீசர்ல மேல வைக்க கூடாது. அதுக்கு மேல வச்சா 2 minutes 3 minutes தானே, அவ்வளவுதானே. அது வரைக்கும் தான் நீங்க கேரண்டி கொடுக்குறீங்க. ஆமா, அதுக்கு மேல நான் வச்சது இல்ல. செல்வா அதுக்கு மேல நான் ட்ரை பண்ணி பார்த்தது இல்ல. கம்பெனி பொறுப்பு இல்ல, நிர்வாகம் பொறுப்பு இல்ல. ஸ்பீடா இருக்குமா? ஸ்பீடா இருக்குமா? அதுல அதான் ப்ராசஸ்லாம் வந்து அதிக ஸ்பீடா இருக்கும். பப்ஜி விளையாட நல்லா பப்ஜி பிளேயர்ஸ் எல்லாருமே அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஏய் சந்தோஷ், ஏதாவது நல்ல ஒரு வைப்பா வேணா ஒரு பாட்டா போடுறா ஜாலியா. இப்ப பாரு, இப்ப பாரு. இது உங்களுக்காக. இது அது இல்ல. இது உங்களுக்காக போடுறா, அதாவது நல்லதா ஜாலியா போடுப்பா. காங்கிரீட்டுக்கா பெரு மண்ணு அந்த மூணு பேரு காங்கிரீட் போடுறோம், வட்டம் கொடுக்குறோம், காங்கிரீட் போடுறோம். என்ன நான் கூட டைகர் பாட்டுன்னு நினைச்சேன்டா. ஒரு ஆளு காங்கிரீட் போடுறோம், வட்டம் கொடுக்குறோம், காங்கிரீட் போடுறோம், வட்டம் கொடுக்குறோம், சொல்லுவோம். காங்கிரீட்டுக்கா ஹுக்கும். அவன் ஒரு சிவில் இன்ஜினியருங்க நடந்தா, இருந்தாலும் அவன் சிவில் இன்ஜினியருங்கிறோட பாட்டை போட்டு விட்டான். காங்கிரீட் போடுறோம் காமிக்கிறாரு. அதான் பாட்டுலே காட்டுறான். மட்டம் கொடுக்கறது எப்படி எடுத்தா பாருங்க டக்குன்னு பாட்டை. அது பாட்டுலே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். மனுஷனாவீங்க ஒரு ஈடு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. சந்தோஷம் வாங்கி போறான். வேற ஏதாவது போட்டுருமா? வடக்கு சைடு ஏதாவது போட்டு பார்த்துட்டு இருப்பான். காரைக்கால் புதுச்சேரி நாகப்பட்டினம் போயிட்டு திருவாரூர்
இவர் லொகேஷன் நான் இந்த ரோடு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலதான் எனக்கு தெரியல. வாங்கிட்டு போட்டியா? ஆமா அப்புறம் என்ன வந்துச்சு மேல சொல்லுச்சு ஸ்ட்ரைட்டா தான். மேப் அது வேலையை காட்டிடுச்சு. அந்த நாகப்பட்டினம் ரோட்லயே போயிருக்கலாம். வேலையை கட்டல, இன்னும் வேலையை கட்டல. மேப் காட்டல. அங்க பாரு யூட்டர் தான் அதான் மேப் காட்டுறதை விட செல்வா வேலையை பார்த்துட்டாங்க. கரெக்டா தான் போட்டிருக்கேன் நானு. அப்படியே சொல்றாஜி இவர் தான் சொல்றாரு லொகேஷன். சரிப்பா சரி, செல்வா கரெக்டா போட்டோம். கார் இதுக்குள்ள வந்துச்சு. அவன் முன்னாடியே வந்துட்டான். நான் தான் வளைஞ்ச உடனே நான் தான் சொல்லிட்டேன் யூட்டன். 1 hour later. நம்ம வந்துட்டு வாஞ்சியூர் கிட்டே வந்தாச்சு. ஸோ அடுத்து இங்க இருந்து காரைக்கால் தான் நேரா. வாஞ்சியூர்ல இருந்து காரைக்கால் வந்துருச்சுங்கிறது எதை வச்சு தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? அப்படியே அங்க பாருங்க, ராயல் வைன்ஸ். வெல்கம் டு ராயல் வைன்ஸ். அப்படியே இரு, அங்கிட்டு இரு. வெல்கம் டு ராயல் ஒயின்ஸ். இந்த பக்கம்லாம் இங்க வந்தாலே நார்மல் பொட்டி கடை மாதிரி தான் பார்க்கலாம். இதை வச்சு நம்ம காரைக்கால் நெருங்கிட்டு இருக்கோம்னு கண்டுபிடிச்சோம். நம்ம வந்துட்டு காரைக்கால் மண்டபத்துக்கே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த காரைக்காலில் என்ன மண்டபம் அப்படிங்கிறது அப்படின்னா JBSM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் காட்டுறோம். நம்ம போய் இதெல்லாம் 360ல விளாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே பாருங்க. அண்ணா வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். எங்க ஐயா பண்ணீங்க? எங்க பாத்ரூம் பண்ணி ரெஸ்ட் ரூம் அங்க வீடியோ ஓடுது பாருங்கயா. அதுல இப்ப நீங்க வந்து நீங்க தான் ஏற்கனவே சந்தனம் பூசிட்டீங்களேயா. ஏன் அந்த வேலை இல்ல? ஏன் எத்தனை தடவை சந்தனம் பூசுவேன்? சரி இப்ப போன சந்தனம் பூசிருக்கியா? சமாளிச்சுட்டான். உடனே ஒரு சமாளிச்சிடறானே. இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல நாங்க ஒன்னும் பாத்துட்டோம், வீடியோவும் எடுத்துட்டோம். மாட்டிக்கிட்ட பங்கு. இவன் வந்துட்டு என்ன சொல்றான்னா, கீழே போயிட்டு சந்தனம் பூச போனேன், நிஜாம் பாக்கு எடுக்க போனேங்கிறான். ஆனா இவன் வந்துட்டு எங்க கூட முன்னாடியே வந்துட்டான். இப்போ வந்துட்டு ஒரு ஆக்ஷன் போடுறான். இவன் வந்து எதுக்காக கீழே போகணும் அப்படிங்கறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? நீங்களும் வீடியோ பார்த்தீங்க, நாங்களும் பார்த்தோம். நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அதை மாட்டிக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போனேங்கிறாங்க. பச்சையா புழுகுறான். ஏன் அப்படி இருக்க? மாட்டிக்கிட்டு தெரியுது. சொல்லு சித்தர்ல சொல்லுங்க, சொல்லு எதுக்கு சொல்லு விடுங்க. அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டு இதை கொண்டாந்து அங்க வைப்பாங்க. போடலாங்க.
விசிகி, மட்டன் கிரில்லு, வேற மாதிரி எல்லாம். ஸோ டீம் வேற லெவல்ல சாப்பிட்டாச்சு. ஸோ அப்படியே நாங்கள் சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. டீம் நம்ம அப்படியே போற வழியில் நம்ம காரைக்கால் பீச்சை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்பலாம். ஓகேவா, வாங்க கிளம்பலாம். A few moments later. நம்ம வந்துட்டு பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ அப்படியே போகிற வழியில் பீச்சை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலான்னு. பீச்சுனாலே யார் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற மாதிரி இருக்குது, நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னன்னா ஸோ நீங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நம்ம அப்படியே அடுத்து கிளம்பலாம். ஸோ டீம் நம்ம வந்துட்டு பீச்சையும் பார்த்தாச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக வேற லெவலில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.